பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். கர்த்தருடைய நன்மையான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். இன்று நல்லா இருக்கிறவங்களே ரொம்ப கம்மி தான். யாருக்காவது ஏதாவது ஒரு சரீரத்தில் வேதனையான ஒரு காரியங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு சரீரத்தில் சோர்வுகள், சோதனைகள், மாத்திரை மருந்து என்ற ஒரு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் ஏதாவது ஒரு காரியங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு மாதம் 2 மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணுற குழந்தைங்கள் கூட இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை மக்கியப்பட்டு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு நோய்கள் இருக்கும், ஆனால் அவைகளிலிருந்து விடுதலையும் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையும் உத்தமாக யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய நோய்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். ஒரு இடத்துக்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். நான் ரொம்பவும் பிரயாசப்பட்டு அவங்களுக்காக கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தேன். ஜெபத்தை கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். ஒரு சின்ன வலி கூட மாறவே இல்லை, ஒரு வேதனை கூட மாறவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிந்தது, ஆண்டவரே ஏன்பா அப்படின்னா, இந்த சகோதரன் அந்த சபையை குறித்து கேவலமாக பேசின வார்த்தைகள் உண்டு, அங்கே போயிட்டு இருந்த அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் உண்டு. அதனால் நான் வியாதியை அனுமதித்தேன். எந்த மாத்திரை மருந்துக்கும் இங்கே சுகம் கிடைக்காது. எந்த ஊழியர்கள் வந்து ஜெபித்தாலும் என்னால் சுகம் கொடுக்க முடியாது. நான் தேவன் என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அருமையான மோசே ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது அவருடைய மூத்த சகோதரி பயங்கரமாக பேசிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தார், அந்த மிரியாமுக்கு வியாதியை அனுமதித்தார். மோசே ஜெபித்தும் மோசையோட ஜெபத்தை தேவன் கேட்கல. தேவனால் அற்புதம் செய்ய முடியல. ஏன் இந்த காரியங்கள் அப்படின்னா, நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், அவங்களுக்கு விரோதமாக செயல்பற்றாதீங்க. ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப வேதனையான காரியங்களை நீங்கள் மாறிடுவீங்க. சிலர் என்ன தான் சம்பாதிச்சாலும் அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். அப்போ ஜெபித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் பேசின ஒரு குடும்பத்தை கொடுத்து சொன்னார், உங்கள் சரீரத்தில் வியாதிகள் இல்லை, வேதனைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுடைய ரிலேஷனுக்கோ யாருக்கோ வியாதியஸ்தர்களுக்காக, அந்த மருந்து மாத்திரைக்காக உங்களுடைய பணம் வீணாகி போய்கிட்டே இருக்குதுன்னு சொன்னார். இது ஏன் என்று பார்த்தா, நீங்கள் மற்றவர்கள் இது மாதிரி கேவலப்படுத்திருக்கிறீங்க. உங்களுடைய பணம் உங்கள்கிட்ட இருக்கிற திமிரில் நீங்கள் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டீங்க. அதனால் கர்த்தர் உங்களுக்கு தண்டனை கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தர் பேச சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி காரியங்கள், நம் சரீரத்தில் ஒரு பலவீனங்கள் வருதா, கர்த்தரே சில நேரத்தில் சில பலவீனங்கள் அனுமதித்து விடுவார். மனம் திரும்பிடுங்க. ஒரு இடத்துல ஊழியத்திற்காக போயிருந்தபோது அங்கே சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி அங்கிருந்த சில சமூக விரோதிகள் ஒன்று கூடி எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்த ஒரு சகோதரி அந்த இடத்துல வந்து அவருடைய குடும்பமாய் வந்து, இங்கே சபை நடக்கும், நீங்கள் எப்படி நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் என்று சொல்லி ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த சமூக விரோதிகிட்ட பேசியிருக்காங்க. பயங்கரமான பிரச்சனைகள் பெருசாகி போயிட்டு இருந்த காலம். அந்த சகோதரி, அந்த குடும்பத்தார் எல்லாம் இணைந்து சபையை நடத்துவதற்கு உதவி செஞ்சாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதித்தார், விசேஷமாக வேலைப்படுத்தினார். ஏன்? ஆண்டவருடைய சத்தத்தை செய்யும்படியாக, சித்தத்தை செய்யும்படியாக ஓடி வந்திருக்கிற அவருடைய ஊழியர்கள், அவர்களுக்கு துணையாய் சப்போர்ட்டாக இருந்த அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல நிறைய பேர் ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்ள முடியாமல் சரீரத்தில் வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் என்று தடுமாறிட்டு இருக்கிற காரியங்கள் இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, வியாதி ஏன் வருதுன்னு பாருங்கள்.
தேவனால் அனுமதிக்கப்பட்டதா? நீங்கள் உங்கள் சபையை குறித்து குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் ஊழியர்களை குறித்து குறை சொல்கிறீங்களா? வேறு சபை ஊழியர்களை குறித்து குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒன்று கூடி பேசிகிட்டு இருக்கீங்களா? நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வியாதி ரெடி ஆகிடுச்சு. நோட் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் வராத வியாதி உங்களுக்கு வந்துடும். வேதனைகள் வந்துடும், துன்பங்கள் வந்துடும், துயரங்கள் வந்துடும். கர்த்தர் சொல்கிறார், உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். கர்த்தர் சொல்கிறார், கவனமாக இருந்து இங்கொன்று அங்கொன்று பேசி தெரியாதீங்க. மனம் திரும்பிடுங்க. நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த குடும்பத்தை குறித்தும் பேசாதீங்க, எந்த விசுவாசிகளை குறித்து பேசாதீங்க, எந்த ஜனத்தை குறித்தும் பேசிடாதீங்க. உங்கள் வாயை அடைக்கிட்டு அமைதியாக காத்துடுங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று மாற்றி மாற்றி பேசி கோல் சொல்லிக்கிட்டு கடைசியில் உங்கள் சரீரத்தில் பலவீனங்களாலும் வியாதிகளினாலும் சோதனைகளாலும் பாதிக்கப்படுவதற்கு நீங்களே இடம் கொடுத்துடாதீங்க. மனம் திரும்பிடுங்க. பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த உபாகம் 7:15 சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார்னு சொல்லியிருக்கீங்களே. பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் தடுமாறிட்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை மூலமாக அற்புதம் நடத்தும், கிருபையாய் நடத்தும், சுகம் உண்டாக்கும். வீணாய் சபைகளையோ உறவுகளையோ சொந்தங்களையோ விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசி அதனால் வியாதியை உடைய ஜனங்களை வரவேற்றுக் கொள்ளாதபடிக்கு கவனமாக இருக்க ஞானத்தால் நிரப்பும், கிருபை செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.